ஹே தாரா, உன்னை இப்படி பார்க்கறதுல எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமாடி. சித்தப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ உட்காரேன். ஐயோ அக்கா, ஃப்ளைட்ல உட்காந்துட்டு வந்ததே எனக்கு பேக் பெயினா இருக்குக்கா. கொஞ்ச நேரம் நின்னுக்கிறேன். சரிம்மா, சாப்பிட்றியா? அதுவும் இப்போ வேண்டாம்க்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சித்தப்பா எல்லாமே சொன்னாங்கம்மா. நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பல. உனக்கு இங்கே என்ன பண்ணாலும் என்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், அதாவது உன்னோட மாமா ஆஃபீஸ் முடிஞ்சு வருவாங்க, அவங்ககிட்டயே கேளு. சரிக்கா. நீயும் மாமாவும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம் பாப்பா. அக்கா, நீ ஒரு பையனை லவ் பண்ண? ஆமாம்மா, பண்ணினேன். அது எல்லாமே அவருக்கும் தெரியுமா? எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தோ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உனக்காக உன்னோட லவ்வுக்காண்டி நான் எப்போதுமே வெயிட் பண்ண வேண்டி, நீ எப்போ உனக்கு என் மேலே லவ் வருதோ சொல்லு, அது வரை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலான்ட்டாங்க. அப்போ இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலையா? இல்லை அக்கா, உனக்கு மாமா மேலே லவ் வரலையா? யார் சொன்னால் வரலன்ட்டு? எனக்கு அவர் மேலே ஒரு வருஷத்துலேயே லவ் வந்துட்டு பார்த்துக்கோ. இருந்தாலும் சொல்லாமல் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுறது அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னோட மாமாவெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத சொல்லிட்டேன். சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கீங்களா? சரிக்கா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்க்கா. சரிம்மா. எதுக்காக என்னைய வர சொன்ன கிரேஷ்? சாரி டி, அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன், மன்னிச்சிரு. ஓகே. அவ்வளோதானா? வேற என்ன பண்ண சொல்ற? இப்படிலாம் பேசாதடி, இதுக்கு திட்ட கூட செய்யு. கிரேஷ், என்னடி? இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கிரேஷ். லெட்ஸ் பிரேக் அப். லூஸ் மாதிரி பேசாதடி. அன்னைக்கு ஏதோ உங்க அப்பா என்னை திட்டின கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு இப்படி பண்ற? இல்லை கிரேஷ், இந்த முடிவு கேட்கும் போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இதை எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நான் ஆல்ரெடி ஒரு தடவை எனக்கும் பிரேக்கப் ஆகிருக்கு. அப்போ நீ என்கிட்ட ரொம்ப வந்து கேட்க போய் தான் நம்ம மறுபடியும் பேட்சப் ஆனோம், கரெக்டா? ஆமா. அந்த பிரேக்கப்புக்கு ரீசன் என்ன கிருஷ்? நீ என்னைய மதிக்க மாட்டேங்க, எனக்கான டைம் கொடுக்க மாட்டேங்க, என்னைய கண்டுக்க மாட்டேங்க, என்னையனா மட்டும் அலட்சியமாக ட்ரீட் பண்ணுற, அதுவாக தானே இருந்துச்சு? ஆமாடி. சேம் கிரேஷ், இப்போவும் அதே தான் சொல்கிறேன். நான் மட்டும் நீ அவ்வளோ கேவலமாக நீ ட்ரீட் பண்ணுறடா, அவ்வளோ அலட்சியமாக இருக்கிற. எங்கள் அப்பா உன்னை வெளியில் போன்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்னையும் நான் பார்க்கணும், எங்கள் அப்பாவையும் பார்க்கணும். அந்த சுச்சுவேஷனில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நீ நினச்சியாடா? இல்லை எனக்கு அந்த சுச்சுவேஷனில் நீ சப்போர்ட்டாக தான் இருந்தியா? நான் இருக்கேன்டி, நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நீனு என்ன சொன்ன என்கிட்ட? உங்கள் அப்பா சொல்கிற பையனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அது ஏதோ கோவத்துல. என்னடா கோவம் உனக்கு? என்னை பத்தி யோசிச்சு பார்த்தியாடா? எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கான். உனக்காக மட்டும் தானே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம் கிரேஷ். இதுவரை ஒரு நாள் கூட ஏன் ஒன்றைய லவ் பண்ணோன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லைடா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன், உன்னை நான் லவ் பண்ணாமலே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு. சௌமி, இப்படிலாம் பேசாதடி ப்ளீஸ். உனக்கு தெரியாதடி நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு? சத்தியமா தெரியல கிரேஷ். இப்படிலாம் சொல்லாதடி. ஐ லவ் யூ. அப்படியா கிரேஷ்? ஐ லவ் யூன்னு சொன்னா மட்டும் லவ் பண்றேன்னு அர்த்தமா? அதை கொஞ்சமாச்சும் ஒரு சுச்சுவேஷன்லயாச்சும் காட்டணும் கிரேஷ் எனக்காக. உனக்கு தெரியுங்களாடா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நான் ஆதி கம்பெனிக்கு எதுக்காக வேலைக்கு வந்தேன்? உனக்காக மட்டும் தானே, உன் கூட டைம் ஸ்பெண்ட்னு மட்டும் தானே வந்தேன். அதையும் நீ புரிஞ்சுக்கல. எங்கள் வீட்டில் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமாடா? அப்போ எனக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டியது நீ தானே. அப்போவும் நீ என் கூட இல்லை. உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், உன் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், மித்த எல்லா வேலையும் பார்க்கணும்டா. எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் உன்னால் முடியாது. நீ எல்லாமே என்னோட தப்பு தாண்டி. உனக்கு நான் டைம் கொடுக்கலாம், ஆனால் இனிமேல் கொடுக்குறேன்டி. கிரிஷ், இப்போ உனக்கு நல்லா பசிக்குது கிரிஷ், என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஓகே, இதுவே உனக்கு சுத்தமாக பசியே இல்லை. அப்போ முன்னாடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுவ கிரிஷ்? சௌமி, அதே மாதிரி தாண்டா இப்போ எனக்கு நீ பேசுறதுலாம் இருக்கு. எனக்கு தேவையான அப்போ நீ எனக்கு கிடைக்கவே இல்லைடா. இப்போ நீ தேவையே இல்லை எனக்கு. ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாத. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நீ இல்லைனா என்னாலேயும் இருக்க முடியாது கிரேஷ். ஆனால் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எப்போதுமே நீயும் நானும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. குட் பை கிரிஷ்.
அப்போ நீங்க உங்க அப்பா என்னைய பார்க்க சொன்னதால தான் வந்தீங்க அப்படிதானே? அப்ப நீங்களும் உங்க அம்மா அப்பா பார்க்க சொன்னதால தானே வந்திருப்பீங்க. ஆமாங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. எனக்கெல்லாம் பல டைம் போயிட்டு வந்துட்டேங்க பொண்ணு பார்க்கறதுக்குன்ட்டு. உங்களுக்கு யாரும் பிடிக்கலையா? அட போங்கங்க, நீங்க வேற காமெடி பண்ணிட்டு என்னைய யாருக்கும் பிடிக்கல, நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுவரை 50 பொண்ணு பார்த்துட்டேங்க. இப்போ நீங்க 51. அப்போ உங்களுக்கு வயசு? 31. உங்களுக்கு நீங்க என்னோட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்களோ அப்போ? ரொம்பலாம் குட்டி கிடையாதுங்க. 27 வயசு ஆயிருச்சு எனக்கும். எனக்கு நிறைய ட்ரீம் இருந்ததால நான் இதுவரை கல்யாணம் பற்றி எதுவுமே யோசிக்கல. எங்க அப்பா சொன்னாங்க நீங்க நிறைய டிசைனர் ஷோரூம்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. செலிப்ரிட்டிக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் தாங்க டிசைன் பண்ணுவேன். சூப்பருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்க அப்பாவோட கம்பெனில ஹச்ஆர் மேனேஜரா இருக்கிறேன். சரி, உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களை என்னைய பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. சரிங்க, எனக்கு இப்போ கல்யாணத்தை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. அப்பா பார்க்க சொன்னதால தான் நான் வந்தேன். பட் இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஓ சூப்பருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இப்போ பிரேக்கப் ஆயிருச்சு. ஓ சாரிங்க. இல்ல 8 வருஷம் 7 வருஷம்னா இப்ப லவ் பண்றதே பெரிய விஷயமா இருக்குல்ல, அதான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். சாரி. பரவாயில்லைங்க. ஏன் பிரேக்கப் ஆச்சு? கண்டிப்பாக சொல்லணுமா? காஃபி வர இன்னும் டைம் இருக்கு. எனக்கும் இப்ப வேலை இல்லை. நீங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா சொல்லலாம். என்னோட காலேஜ் மேட் தாங்க. நேம் அர்ஜுன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு செட்டில் அவனும் ஒருத்தன் தான். ஆதி, நான், கிறிஷ் எல்லாரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். அர்ஜுனும் அப்படிதான். அர்ஜுன் ரொம்ப அமைதியாக இருப்பான். அவன் வருவான், படிப்பான், போவான். எனக்கு என்னமோ தெரியல, அவன் மேலே குட்டி க்ரஷ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் லவ் சொன்னேன். அவனும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டான். நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் லவ் சொன்னேன் இல்லை, அதுக்கு முன்னுக்கிட்டே அவன் இன்னொரு பொண்ணு கூட லவ்வில் இருந்திருக்காங்க. நான் பெரிய பணக்கார பொண்ணு, அவனுக்கு பண தேவை இருந்ததால தாங்க அவன் என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கான் பணத்துக்காக. சாரிங்க. பரவாயில்லங்க. அப்போ இப்போ பிரேக்கப்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? இல்லைங்க, இதுவே அர்ஜுன் சும்மா வேற ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக என்னை விட்டுட்டு போயிருந்தோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஏமாத்திட்டான்ல, என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு இனிமேல் தேனாலும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ லாஸ் அவனுக்கு தான். நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கேங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் மூவ் ஆன் ஆயிடுவேன். திருப்பி அர்ஜுன் உங்க லைஃப்ல வந்தா என்னங்க பதிலே சொல்ல அமைதியா இருக்கீங்க? திருப்பி வந்த மாயா நான் பண்ணலாம் தப்புன்னு சொல்லிட்டு அர்ஜுன் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? முடியாதுங்க, அவன் என் லைஃப் விட்டு போயிட்டான், அவ்வளோதான். ஏமாத்தினவன் கூட எப்படி இருக்க முடியும்? அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக ஏமாத்துவான். அது லைஃப் நல்லா இருக்காதுங்க. ஓ சரிங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் லவ்ல இருந்திருக்கா? என்னெல்லாம் யாருங்க லவ் பண்ணுவா சொல்லுங்க? அப்படி நீங்களே உங்களை டவுட் படாதீங்கங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்க. செல்ஃப் லவ்வா? கடைசி வரை என்னைய நான் மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க காஃபி டீ போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்போ நான் என்னோட அப்பா கிட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் இந்த மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த 52வது பொண்ணு பார்க்க போனுங்க. 52? எதுக்கு? நீங்க தான் எனக்கு ஓகே சொல்ல மாட்டீங்களாங்க, அதான். எஸ்கியூஸ் மீ, காஃபி கேன்சல். அப்போ போயிட்டு வரேங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் விக்ரம். சொல்லுங்க மாயா. 52லாம் நீங்கள் போக வேண்டாம், 51ஓடையே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல புரியல. இனிமேல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போ நீங்க எனக்கு நான் புரியல. உங்களுக்கு ஓகே சொல்கிறேன்னு அர்த்தம். ஆனா மாயா நீங்க ரொம்ப ரிச், அது இல்லாம அழகா இருக்கீங்க. நான் எப்படி? நான் எப்போதுமே அழகுங்கிறது முகத்தில் இல்லை, மனசில் இருக்குன்னு நினைக்கிற பொண்ணுங்க. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகு. உண்மைக்குமே உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? இல்லைன்னா சார், அதாவது உங்க அப்பா எதுவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? நான் வேணா சார் கிட்ட பேசுறேன், எனக்கு பிடிக்கல அப்படி ஏதாச்சும் சொல்லிடுறேன். அப்படிலாம் இல்லைங்க, அப்பா என்னை எப்போதுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க விக்ரம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறத பார்த்தா நான் வேற பையனை லவ் பண்ணதால என்னை வேண்டாம்னு சொல்கிறீங்களா? ஐயையோ, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. விக்ரம், இப்போ எனக்கு உங்கள் மேலே லவ்லாம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரில. இந்த பார்த்தோன்னே லவ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிருக்கு விக்ரம். ஸோ நம்ம நல்ல டைம் எடுத்து நிறைய காஃபி குடிச்சு லவ் பண்ணலாமா? கண்டிப்பா மாயா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ். சார் யுவர் காஃபி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ தேங்க்யூ. நிறைய டைம் இருக்கு, இப்போ காஃபியும் வந்துருச்சு. குடிச்சிட்டே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக விக்ரம்.